Hi friends, welcome to my channel Learn with Vyas. இன்னைக்கு exercise 3.2 algebraல நம்ம LCM related sums பார்க்கலாம். So find the LCM of given expressions கொடுத்திருக்காங்க. So நார்மலா ரெண்டு நம்பருக்கு LCM கண்டுபிடிக்கணும் எப்படி கண்டுபிடிப்போம்? For example 9 and 12 எடுத்துக்கிறேன். 9 12 இந்த ரெண்டு நம்பருக்கு LCM கண்டுபிடிக்கணும் 5 prime factorization பண்ணுவோம். So 3 into 3 இங்க வந்து 2 ஆல டிவைட் பண்ணும்போது 2 6 ஆ 2 ஆல பண்ணும்போது 3 வரும். So 9 ஓட ஃபேக்டர்ஸ் என்னன்னா 3 into 3 3 ஸ்கொயர் 12 ஓட ஃபேக்டர்ஸ் வந்து 2 ஸ்கொயர் into 3. So LCM எப்படி கண்டுபிடிப்போம்? LCM னா low இங்க low இருக்கு இல்லையா lowest common multiple lowனா நம்ம highest power எடுக்கணும் அதாவது காமனா இருக்கிற ஃபேக்டர்ஸோட highest power எடுக்கணும் இங்க 3 மட்டும் காமனா இருக்கு சோ காமனா இருக்கிற 3 ல வந்து highest power என்ன 3 ஸ்கொயர் நம்ம எடுத்துக்கணும் சோ காமனா இல்லாத ஃபேக்டர்ஸ் நம்ம அப்படியே எல்லா ஃபேக்டர்ஸையும் நம்ம எடுத்துக்கிறோம் காமனா இல்லாத ஃபேக்டர் வந்து உங்களுக்கு 2 ஸ்கொயர் சோ எல்லாத்தையும் எடுத்துக்கிறோம் சோ 9 into 4 that is equal to 36 தான் உங்களோட LCM 9 to 12 க்கு உங்களுக்கு 36 தான் LCM So, இதே கான்செப்ட் தான் நம்ம இங்க எக்ஸ்பிரஷன்ஸ்க்கு யூஸ் பண்றோம் முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளிஃபை பண்ணிட்டே எழுதிரோம் சோ ஃபர்ஸ்ட் சம் ஃபர்ஸ்ட் 4x2y இருக்கு 4x2y எப்படி எழுதலாம் 2 ஸ்கொயர் into x ஸ்கொயர் into y எழுதலாமா அதே மாதிரி 8x3 y ஸ்கொயர் இது எப்படி எழுதலாம் 2 கியூப் into x கியூப் into y ஸ்கொயர் எழுதலாம் ஓகேங்களா சோ காமனா இருக்கிற ஃபேக்டர்ஸோட ஹையஸ்ட் பவர் எடுக்கணும் இல்லையா LCM னா சோ காமனா இருக்கிற ஃபேக்டர் என்ன இங்க 2 காமனா இருக்கு ஹையஸ்ட் பவர் 2 cube 3 இல்லையா 2 cube தான் நமக்கு highest power இங்க x உம் காமனா இருக்கு அதுல highest power வந்து x cube இங்க y காமனா இருக்கு highest power வந்து y square சோ இதுதான் உங்களோட ஆன்சர் 8 into 2 cube வந்து 8 into x cube y square தான் உங்களோட ஆன்சர் ஓகேங்களா சோ இதே மெத்தட் தான் அடுத்த சம்க்கு அப்ளை பண்றோம் செகண்ட் சம்ல பாத்தீங்கன்னா -9 a cube b square இருக்கு இங்க 12 a square b square c இருக்கு So, இது வந்து -1 into -9 எப்படி தான் -1 தனியா எழுதிறேன் 9 வந்து உங்களுக்கு 3 ஸ்கொயர் எழுதிக்கலாம் into a cube into b ஸ்கொயர் அதே மாதிரி 12 நம்ம எப்படி எழுதலாம் 12 வந்து 2 ஸ்கொயர் into 3 எழுதலாமா 2 ஸ்கொயர் into 3 into a ஸ்கொயர் into b ஸ்கொயர் into c சோ இப்போ ஃபர்ஸ்ட் காமனா இருக்கிற ஃபேக்டர்ஸை ஃபில்டர் பண்ணிடுவோம் காமனா இருக்கிற ஃபேக்டர்ஸ் என்ன 3 காமனா இருக்கு சோ 3 காமனா இருக்கு 3 ல ஹையஸ்ட் பவர் என்ன 3 ஸ்கொயர் into a காமனா இருக்கு a ல ஹையஸ்ட் பவர் என்ன a கியூப் into b காமனா இருக்கு b ல ஹையஸ்ட் பவர் ரெண்டுமே b ஸ்கொயர் தான் சோ b ஸ்கொயர் எழுதிக்கலாம் மத்த மிச்சம் இருக்கிற ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் நம்ம அப்படியே எழுதிரோம் into -1 அப்படியே மிச்சம் இருக்கிற ஃபேக்டர்ஸ்ல இதுதான் -1 into 2 ஸ்கொயர் into c ஓகேங்களா சோ இது சிம்பிளிஃபை பண்ணிடலாமா 3 ஸ்கொயர் வந்து நமக்கு 9 into 2 ஸ்கொயர் வந்து 4 into -1 அப்படியே வச்சுக்கிறேன் into -1 into a cube into b square into c so 9 for the 36 into -1 வந்து -36 a cube b square c தான் நம்மளோட LCM ஆன்சர் ஓகேங்களா அடுத்த சப்டிவிஷன் பார்க்கலாம் இப்போ थर्ड சப்டிவிஷன் பார்க்கலாம் थर्ड சப்டிவிஷன் என்ன கொடுத்திருக்காங்க 16m -12m square n square 8n square கொடுத்திருக்காங்க so 16m நம்ம எப்படி எழுதலாம் 2 power 4 னு எழுதலாம் இல்லையா 2 power 4 உங்களுக்கு 16 2 cube வந்து 8 2 power 4 வந்து உங்களுக்கு 16 into m இதோட ஃபேக்டர்ஸ் so 12 எப்படி எழுதலாம் 2 ஸ்கொயர் -1 எழுதிட்டு into 2 ஸ்கொயர் into 3 4 3s are 12 into m ஸ்கொயர் into n ஸ்கொயர் அதே மாதிரி 8n ஸ்கொயர் எப்படி எழுதலாம் 2 cube into n ஸ்கொயர் எழுதலாம் so காமனா இருக்கிற ஃபேக்டர்ஸ் ஃபர்ஸ்ட் எழுதிடுவோம் So 2 காமனா இருக்கு 2 power 4 2 square 2 cube இருக்கு so highest power வந்து உங்களுக்கு 2 power 4 so 2 power 4 னு எழுதிறேன் ஓகேங்களா நெக்ஸ்ட் காமனா இருக்குது so next ரெண்டு தான் காமனா இருக்கு ஃபுல்லாவே காமனா இல்ல so next ரெண்டு காமனா இருக்கு அது பார்த்தலாம் m இங்க இருக்கு m ஸ்கொயர் இங்க இருக்கு so பெரிய பவர் வந்து m ஸ்கொயர் தான் n ஸ்கொயர் இருக்கு இங்கயும் n ஸ்கொயர் இருக்கு so பெரிய ஸ்கொயர் வந்து n ஸ்கொயர் so வேற என்ன எல்லா ஃபேக்டர்ஸ் என்னன்னா 3 எழுதல so into 3 காமனா இல்ல -1 எழுதுறேன் into -1 ஓகேங்களா சோ இது சிம்பிளிஃபை பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும் 2 பவர் 4 வந்து உங்களுக்கு 16 into m square into n square into -1 into 3 -3 னு வெச்சுக்கலாம் சோ 16 3s are 48 so -48 m square n square தான் உங்களோட LCM ஓகேங்களா சோ அதே மாதிரி அடுத்த சம் பார்க்கலாம் 4th ல வந்து உங்களுக்கு p square - 3p + 2 இங்க வந்து p square - 4 கொடுத்திருக்காங்க சோ இது நம்ம எப்படி சிம்பிளிஃபை பண்றது இத ஃபேக்டரைஸ் பண்ணனும் இல்லையா சோ ஃபேக்டரைஸ் பண்ணா உங்களுக்கு ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு +2 வரணும் சம் வந்து -3 வரணும் ஃபேக்டரைஸ் பண்ணா சோ உங்களுக்கு 2 1 1 எடுத்துக்கலாம் -2 -1 எடுத்துக்கலாம் ஓகேங்களா -* +2 1s are 2 -2 -1 வந்து உங்களுக்கு -3 கிடைச்சிரும் சோ ஃபேக்டரைசேஷன் நீங்க எழுதிடலாமா சோ p square - 3p + 2 is equal to ஃபேக்டரைஸ் பண்ணும்போது p square - 2p - p plus 2 வருது உங்களுக்கு சோ இங்க என்ன காமன் எடுக்க முடியும் உங்களால
p காமன் எடுத்தா உங்களுக்கு p minus 2 கிடைக்கும். அதே மாதிரி நீங்க minus 1 காமன் எடுத்தா minus 1 காமன் எடுத்தா உங்களுக்கு அதே மாதிரி p minus 2 காமன் கிடைக்கும். minus 1 into p minus into minus plus 1 into 2 2. ஓகேங்களா? சால்வ் ஆகுதா? இப்போ p minus 2 p minus 2 brackets இருக்கு. சோ வெளிய வந்து நம்ம p minus 1 into p minus 2 தான் நம்மளோட ஃபேக்டர்ஸ். ஓகேங்களா? இப்போ செகண்ட் ஐட்டம் பார்க்கலாம். p square minus 4. இது என்ன ஃபார்மட்ல இருக்கு? p square minus 2 square. a square minus b square ஃபார்மட்ல இருக்கு. a square minus b square is equal to a minus b into a plus b. சோ இதோட ஃபேக்டர்ஸ் இருக்கு. சோ இதுல நம்ம எது காமனா இருக்குன்னு பார்க்கலாம். இங்க p minus 2 காமனா இருக்கு. இந்த ரெண்டு ஃபேக்டர்ஸ்ல p minus 1 p plus 2 காமனா இல்ல. சோ p minus 2 highest power 1 தான். சோ நம்மளோட LCM என்னன்னா p minus 2 காமனா இருக்க ஃபேக்டர் ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க into p காமனா இல்லாத ஃபேக்டர்ஸ்லாம் அப்படியே எழுதிடலாம். p minus 1 into p plus 2. சோ இதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகேங்களா? சோ இப்போ fifth subdivision பார்த்துடலாம். என்ன கொடுத்திருக்காங்க? 2x square minus 5x minus 3 கொடுத்திருக்காங்க. இதோட ஃபேக்டர்ஸும் 4x square minus 36 இதோட ஃபேக்டர்ஸ்லயும் LCM கண்டுபிடிக்கணும். சோ இது ஃபர்ஸ்ட் இந்த 2x square நம்ம 2x square minus 5x minus 3 வந்து நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணலாம். சோ என்ன வரும் நமக்கு? இங்க 3 இருக்கு, இங்க 2 இருக்கு. சோ ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு -6 வரும். -3 into 2 -6. சம் வந்து உங்களுக்கு -5 வரும். சம் வந்து -5 வரணும். சோ என்ன ஃபேக்டர்ஸ் எடுக்கலாம்? 6 and 1 எடுத்தா உங்களுக்கு சால்வ் ஆகும். -6 plus 1 பண்ணா minus into plus minus 6 into 1 6 வந்துரும். ப்ராடக்ட் கரெக்ட்டா மேட்ச் ஆயிடுச்சு. சம் வந்து -6 plus 1 வந்து உங்களுக்கு -5. சோ இந்த ஃபேக்டர்ஸ் வந்து உங்களுக்கு சால்வ் ஆகுது. சோ இது எப்படி எழுதலாம்? 2x square minus 6x plus x minus 3 ன்னு எழுதலாமா? இப்போ இதுல என்ன காமன் எடுக்கலாம்? 2x காமன் எடுத்தா உங்களுக்கு x minus 3 வரும். அதே மாதிரி இங்க plus 1 காமன் எடுத்தா x minus 3 வரும். that is equal to 0. இப்போ ரெண்டு ஃபேக்டர்ஸ் என்னன்னா x minus 3 பிராக்கெட்ல இருக்கு. சோ வெளிய இருக்கிற ஃபேக்டர் என்ன? 2x plus 1 into உள்ள இருக்கிற ஃபேக்டர். இது ரெண்டு தான் இதோட ஃபேக்டர்ஸ். 2x plus 1 into x minus 3. சோ 2x plus 1 into x minus 3 தான் இதோட ஃபேக்டர்ஸ். நம்ம ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணலாம். இது இப்போ இதோட ஃபேக்டர்ஸ் பார்க்கலாம். ஃபர்தர் சிம்பிளிஃபிகேஷன் தான் 4x square minus 36 எப்படி எழுதலாம்? 4x square into 36 வந்து 9 into 4 ன்னு எழுதலாமா? சோ இங்க 4 காமனா எடுத்தா உங்களுக்கு x square minus இங்க x square minus 9 எழுதலாம். சோ அதே மாதிரி 4 into x square minus இது 9 வந்து 3 square ன்னு எழுதலாமா? சோ a square minus b square ஃபார்மட்ல வந்துருச்சு. சோ 4 into a minus b into a plus b. சோ இந்த ஃபேக்டர்ஸ் நம்ம இதோட ஃபேக்டர்ஸ் எப்படி சிம்பிளிஃபை பண்ணிருக்கோம்? x minus 3 into x plus 3. சோ இங்க இருக்கிற காமன் ஃபேக்டர் நம்ம எடுத்துலாம். காமன் ஃபேக்டர் என்ன? x minus 3 மட்டும் தான் காமனா இருக்கு. மத்ததெல்லாம் நம்ம அப்படியே எழுத வேண்டியதான். சோ 4 into காமன் ஃபேக்டரை ஃபர்ஸ்ட் எழுதிறேன். அதுக்கு அப்புறம் 2x plus 1 into x plus 3. இதுதான் இது ரெண்டுத்தோட LCM. ஓகேங்களா? சோ 6th subdivision பார்க்கலாம். சோ இப்போ 6th subdivision பார்க்கலாம். இங்க என்ன கொடுத்திருக்காங்க? ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் வந்து 2x square minus 3xy the whole square கொடுத்திருக்காங்க. சோ உள்ள என்ன காமனா இருக்கு? x காமனா இருக்கு. சோ x நான் காமனா எடுக்கிறேன். x காமனா எடுத்தா 2x minus 3y வருது. இது whole square வருது. சோ நான் இப்ப பிரிச்சு எப்படி எழுதலாம்? x square into 2x minus 3y the whole square ன்னு எழுதலாம். ஓகேங்களா? இது ரெண்டு இதோட ஃபேக்டர்ஸ். இப்போ இது 4x minus 6y the whole cube ன்னு இருக்கு. நமக்கு இந்த இது வந்து காமன் ஃபேக்டர் வர மாதிரி இதை எடுக்க ட்ரை பண்ணலாம். அதனால இங்க 2 காமன் எடுத்தா உங்களுக்கு அதே மாதிரி 2x minus 3y வரும். சோ 2 காமன் எடுக்கிறேன். 2 காமன் எடுக்கும்போது 2x minus 3y வருது. ஓகேங்களா? 2 into 2 4, 2 3s are 6. 2 காமன் எடுக்கும்போது சோ ஹோல் கியூப். சோ 2 கியூப் னு தனியா பிரிச்சு எழுதுறா மேல மாதிரியே 2 கியூப் into 2x minus 3y the whole cube. சோ இங்க ஒரு இதே 2x minus 3y இங்க 2x minus 3y ஒரு காமன் ஃபேக்டர் வந்துருச்சு. இப்போ அடுத்த சம்லயும் அதே மாதிரி ட்ரை பண்ணலாம். 8x cube minus 27y cube கொடுத்திருக்காங்க. சோ இது என்ன ஃபார்மட்ல இருக்கு? நமக்கு a cube minus b cube ஃபார்மட்ல நம்ம மாத்தலாம் டோட்டலா இல்லையா? சோ 2 cube வந்து 8. சோ 2x the whole cube ன்னு எழுதிக்கலாமா? 8x cube வந்து 2 cube into x cube ன்னு எழுதலாம். 2 cube வந்து நமக்கு 8. சோ 2x the whole cube ன்னு எழுதிருக்கேன். அதே மாதிரி 3 cube வந்து உங்களுக்கு 27. சோ 3 cube into y cube ன்னு எழுதலாம். சோ 3 cube into y cube வந்து 3y the whole cube ன்னு எழுதிக்கிறேன். சோ a cube minus b cube ஃபார்மட்ல இருக்கு. சோ a cube minus b cube ஃபார்முலா எப்படி எழுதலாம்? a minus b into a square plus ab plus b square. சோ இந்த ஃபார்மட்ல நம்ம எழுதலாம். a cube minus b cube ஃபார்முலா இது இருக்கு. சோ இந்த ஃபார்மட்ல நம்ம இது சம்ம எக்ஸ்பேண்ட் பண்றேன். a minus b எப்படி வரும்? 2x minus 3y. எதுக்காக இந்த ஃபார்முலா யூஸ் பண்றோம்னா இந்த 2x minus 3y காமன் இது காமன் வரதுக்காக காமன் ஃபேக்டர் வரதுக்காக நம்ம யூஸ் பண்றோம். ஓகேங்களா? இப்போ
a square வந்து 4x square 2x the whole square வரும். நான் டேரக்டா 4x square னு எழுதிருக்கேன். அதே மாதிரி plus ab a into b plus 2x into 3y plus b square 3y the whole square. ஓகேங்களா? சோ இது எப்படி எழுதலாம்? 2x minus 3y into 4x square plus 2 3s are 6xy plus 9y square. So 3 square வந்து 9y square வந்துரும். ஓகேங்களா? சோ இப்போ மூணு ஃபேக்டர் எடுத்தாச்சு. இது மூணுல காமனா இருக்குது என்னன்னு பாத்தீங்கன்னா 2x 3y இருக்கு. 2x 3y 2x 3y மூணுத்துலயே காமனா இருக்கு. சோ காமனா இருக்கிற ஃபேக்டர்ஸ்ல ஹையஸ்ட் பவர் நம்ம எடுக்கணும். சோ ஹையஸ்ட் பவர் வந்து நமக்கு இந்த கியூப் தான் நம்மளோட ஹையஸ்ட் பவர். சோ LCM is equal to highest power உங்களுக்கு என்ன 2x minus 3y the whole cube the highest power. வேற ஏதாவது காமனா இருக்கா? வேற எதுவுமே காமனா இல்ல. சோ நம்ம டைரக்டா எல்லாத்தையும் எழுதிரோம். 2 cube காமனா இல்ல, x square காமனா இல்ல into இந்த ஃபேக்டரும் காமனா இல்ல. சோ 4x square plus 6xy plus 9y square காமனா கிடையாது. சோ இத நம்ம ஃபர்தரா சால்வ் பண்ணா 2 cube வந்து 8x square into 2x minus 3y the whole cube into 4x square plus 6xy plus 9y square. So இதுதான் நம்மளோட LCM இந்த சம்க்கு. ஓகேங்களா? சோ இதோட இந்த சம் முடியுது. அடுத்த எக்ஸசைஸ் எல்லாம் அடுத்த வீடியோல போட்டுருக்கேன். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.